அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அந்த சகோதரிகள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய உடல்நிலை இப்போ இருந்ததுக்கு ஒரு 90% நல்லா இருக்கு. கொஞ்சம் மாத்திரை போட்டனால கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு என்னோட பூஜைகளும் கொஞ்சம் லேட்டா தான் பண்ணேன். லேட்டா பண்ணாலுமே சரி, இல்லை எப்போ பண்ணாலும் சரி, அந்த பூஜையை நம்ம தான் பண்ண வேணும். அதனால இன்னைக்கு முக்கியமா அமாவாசை, அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் போடணும். அதே மாதிரி என்னுடைய 10 வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்க கலச வழிபாடு, இதை பத்தி நான் ஏற்கனவே நாகமணி தேவி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க பாருங்க. இது புதுசா பார்க்கறவங்களுக்கு இந்த கலச வழிபாடு எப்படிங்கிறதையும், அதே மாதிரி என்னுடைய குலதெய்வ பானை, இந்த குலதெய்வ பானை பாத்தீங்கன்னா நான் வாடகை வீட்டில் இருக்கும் போதுலேருந்தே நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதனுடைய வழிபாடு எப்படிங்கிறதையும், இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறனால குலதெய்வ வழிபாடும் என்னுடைய நிரந்தர கலச வழிபாடும் கன்னி தெய்வ வழிபாடு கலசம் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப நல்லபடியா நிறைவடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அமாவாசையில நம்ம பண்ற முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடியும் அமாவாசை அப்படின்னாலே அதுக்கு முதல்ல நம்ம முன்னோர்களுக்கு இலை போட்டு நல்லா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பூஜைகள் செய்யணும். என்னுடைய மாமனார் மாமியார் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு, மாமனாரோட அம்மா அப்பாவுக்கு அவங்க வீட்டுல படையல் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் என்னுடைய கலச வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நான் செய்ய போறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தால் அது கிளியர் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் அந்த வேலையை நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது குலதெய்வத்தோட ஆசையோட, அவங்க நம்ம முன்னோர்கள் ஆசை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுடைய ஆசையும் பார்த்திங்கன்னா நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுதான் குலதெய்வ பானை. நான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு வணங்குற ஒரு சிறப்பான வழிபாடு எப்படின்னா அது குலதெய்வ வழிபாடும் கலச வழிபாடும். இது நான் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த குலதெய்வ பானை அப்படிங்கிறது, இதுக்குள்ள நெல்மணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 11 ரூபா மஞ்சள் தண்ணியில் முடிஞ்சு அந்த காயினை வச்சிருப்பேன். அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு அது மேலே ஒரு அகல் ஏற்றுவேன். நம்மளுடைய குலதெய்வம் காவல் தெய்வம் அப்படிங்கும்போது நிறைய பார்த்திங்கன்னா சந்தனம், மஞ்சள், விபூதி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அந்த வாசனைக்கு குலதெய்வத்தோட அந்த சக்தி பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் கருப்பு கோவிலுக்கெலாம் போகும்போது, முனீஸ்வரன் கோவிலுக்கெலாம் போகும்போது இந்த சந்தனம், குங்குமம், விபூதி அது ரொம்ப நல்லா தருவாங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சந்தனம்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அந்த வாசனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த முனீஸ்வரனா இருந்தாலும் சரி, அந்த கருப்பா இருந்தாலும் சரி, ஐயனாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த சந்தன வாசத்துக்கு கண்டிப்பாக இறங்கி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நான் குலதெய்வ பானைக்கு மாசத்துல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சந்தனம், மஞ்சள், அதுக்கப்புறம் விபூதி இது எல்லாமே சேர்ந்து கலந்து நான் அந்த பானைக்கு தடவி விட்டுருவேன். அதுக்கப்புறம் மேலே குங்குமம் வச்சிருவேன். எங்களுடைய குலதெய்வம் ஆண் குலதெய்வம் அப்படின்னு சொல்ல முடியாது, பெண் குலதெய்வம்னு சொல்ல முடியாது. 2 பேருமே தம்பதியரா இருந்து ஆசீர்வாதம் பண்ற குலதெய்வம். அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கர்ப்ப கிரகத்துல 3 பேர் இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி விபூதி, மஞ்சள், குங்குமம் எல்லாமே நான் வச்சிருப்பேன். ஸோ உங்களுடைய குலதெய்வம் ஆணா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விபூதி நிறைய நீங்கள் பூசலாம். அதே மாதிரி காவல் தெய்வம் அப்படிங்கும்போது நீங்கள் சந்தனம் அந்த பானைக்கு நிறைய பூசி விடலாம். அதுக்கப்புறம் வஸ்திரம் இதெல்லாம் என்னுடைய விருப்பங்களுக்காக நான் செய்கிறேன். இப்படி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றினா கூட போதும். ஆனால் இந்த பானை வச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குனால நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடு தான் புதுசே தவிர 4 வருஷம் ஆச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நான் பண்ணுற பூஜைகள், நான் உபயோகப்படுத்துகிற பொருட்கள், நான் வச்சிருக்க ஜாமான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வாடகை வீட்டில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வஸ்திரம் சாத்திட்டு அதுக்கப்புறம் பெண் தெய்வமும் இருக்கிறனால அவங்களுக்கு நகை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் செவ்வரளி மலர் வீட்டில் பூத்த பூ அந்த பானையை சுற்றி நல்லா கட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுவேன். மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த விபூதி சந்தனம்லாம் நான் டெய்லி மாற்ற மாட்டேன். நான் மேலே அகல் விளக்கு மட்டும் வச்சுருப்பேன். அந்த அகல் விளக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மற்ற விளக்குகள் கழுவும் போது இந்த விளக்கை மட்டும் எடுத்து கழுவி திரும்ப நான் திரியை மாற்றி நான் தீபம் ஏற்றுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நிரந்தர கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயம்பு நாகமணி தேவி அம்மன் கோவிலில் எங்களுக்கு சொன்னபடி நாங்கள் இந்த கலசத்தை கடந்த 10 வருடத்திற்கு மேலாக நாங்கள் வச்சிட்ருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு
கலச வழிபாடுனே சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருந்ததுலேருந்தே நான் வச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செம்பு எடுத்துக்கணும். அஷ்டலக்ஷ்மி செம்பு. சில்வர் வந்து பார்த்திங்கன்னா உபயோகப்படுத்தக்கூடாது. இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. பித்தளை இல்லைனா காப்பர் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபாய் இல்லை 5 ரூபாய் காயின், ஒரு எலுமிச்சம்பழம், பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் வந்து கலசப்பொடின்னு சொல்லி பூஜா ஸ்டோரில் கேட்டால் கிடைக்கும். அது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அந்த கலசப்பொடியும் வந்து இதில் வந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இது மேலே வேப்பிலை இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மாவிலை வந்து சொருகி வைக்கலாம். இன்றைக்கி ரெண்டுமே வந்து நான் வந்து என்கிட்ட இல்லை. அதை வந்து நான் ஈவினிங் தான் போய் பறிக்க போகணும். அப்போ தான் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பூ மட்டும் போட்டுட்டு, இந்த மேலே இருக்கிற தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் மாற்றுவேன். இந்த தேங்காய் அழுகி போனதில்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அது அழுகி போச்சா இல்லையான்னு சொல்லி நான் ரொம்ப செக் பண்ணவும் மாட்டேன். வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்ற சொன்னாங்க, அதே மாதிரி மாற்றிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு நவராத்திரிக்கு வச்சது இந்த கலசம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நான் வந்து இந்த தேங்காயை மாற்றுவேன். அதுக்கப்புறம் அது கூட இருக்க எலுமிச்சம்பழம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து எலுமிச்சம்பழம் வந்து பார்ப்பேன். நல்லா இருந்தால் வந்து அந்த எலுமிச்சம்பழம் வச்சுக்குவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து எலுமிச்சம்பழத்தை அதை மட்டும் மாற்றிக்குவேன். அதே மாதிரி தேங்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப அழுகி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காயும் வந்து மாற்றிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஆனதில் ஸ்மெல்லாம் வராது. அதனால் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து தேங்காயை மட்டும் மாற்றுவேன். இந்த தேங்காயை நம்ம ஓடுற நீர்லேயோ இல்லை வந்து யாகத்தில் வந்து போடுவாங்க இல்லையா, அதில் வந்து யாகம் நடக்கிற கோவில் நடக்கிற யாகத்தில் கூட நம்ம போய் போடலாம். இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காதோல கருவமணி போட்டுட்டு தேங்காயில் வஸ்திரம் வந்து சாத்துவேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருப்பம்தான். எனக்கு வந்து எப்படின்னா அம்பாள் வந்து அந்த கலசத்தில் வந்து இருக்காங்கன்னு நான் நினப்பேன் எப்போவுமே. அதனால் என்னுடைய அலங்காரம் வந்து மாதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை நிறைய கிடைக்கும், வேப்பிலையாலே அலங்காரம் பண்ணிடுவேன். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை இல்லாத பட்சத்தில் வஸ்திரம் வந்து சாத்தி அந்த இதை நிறைவு செஞ்சுக்குவேன். அப்புறம் வேப்பிலையும் இல்லை மாவிளையும் இல்லை அப்படின்னா பூவை வந்து வச்சு அந்த தேங்காய் மேலே வந்து பூவை வந்து வச்சு அழகாக வந்து அலங்காரம் பண்ணிடுவேன். எனக்கு வந்து இப்படி தான் வந்து அலங்காரம் பண்ணணும்ல, அந்த மாதத்தில் நம்மளுடைய தாயார் வந்து அம்பாள் வந்து எப்படி வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என் கை வந்து அப்படியே வேலை செய்யும். நான் வந்து எதுவுமே பிளான் பண்ண மாட்டேன். இப்படி தான் செய்யணும்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ண மாட்டேன். எதெல்லாம் வந்து தோணுதோ அப்பப்போ தோணுதோ அதை எடுத்து அப்படியே வந்து நான் செஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு சிகப்பு ரோஜா, மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து சாத்தினா அழகாக ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்க மாதிரியே இருப்பாங்க. அதே மாதிரி கன்னி தெய்வத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கலசம் வச்சுருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தை மாதம் அந்த மாட்டு பொங்கல்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் துணிமணி வச்செல்லாம் கும்பிடுவாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர கலசமாகவும் வச்சுருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து துணி வச்சு அந்த ஓலைப்பெட்டியில் வச்சு நாங்கள் வந்து படைப்போம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது என்னுடைய கன்னி தெய்வ வழிபாடு. அதை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முக உருவம் வந்து வச்சு அந்த நகை செட்டோடு வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணி நான் வந்து அவங்களுக்குன்னு வந்து கன்னி மூலைன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து தான் நான் வந்து பூஜை ரூம்லேயே கன்னி மூலையில் வந்து நாங்கள் வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கன்னி தெய்வத்துடைய கலசம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு விளக்கு தான் வந்து ஏற்றுவேன். அதே மாதிரி குங்குமம் வந்து மரத்தினால ஆனால் குங்குமச்சம்பல்ல குங்குமம் நிரப்பி வச்சுருவேன். தண்ணி வந்து டெய்லியுமே வந்து மாற்றிடுவேன். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாயில் வந்து ஏற்றுவேன். வெள்ளி செவ்வாயில் வந்து நம்ம என்ன வந்து நெய்வேத்தியம் ஸ்நாக்ஸ் மாதிரி எதுவும் வைக்கிறோமோ அதை வந்து வைப்பேன். இல்லைன்னா சக்கரை பொங்கல் வைப்பேன். சாப்பாடு இந்த மாதிரிலாம் நான் வைக்க மாட்டேன். சக்கரை பொங்கல் இல்லை வந்து ஸ்வீட்டு இந்த மாதிரி வந்து தீனி வகைகள்லாம் வைப்பேன். ஏன்னா கன்னி தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இனிப்பு பண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நான் வைப்பேன். நிலைவாசலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருஷ்டிக்காக உப்பு மேலே எலுமிச்சம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி கண்ணாடி டம்ளர்லேயும் எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருஷ்டி இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த தடவை. அதே மாதிரி நிலைவாசல்லையும் தீபம்லாம் ஏற்றிட்டு உருளிலாம் வச்சுட்டு குலதெய்வ பானைக்கிட்ட குலதெய்வத்தை வந்து நல்லபடியாக வேண்டிக்கிட்டு இந்த அமாவாசையில் நல்லபடியாக வந்து குலதெய்வ தீபத்தை ஏற்றியாச்சு. அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டேன். அதே மாதிரி நிரந்தர கலசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி தீபம் வந்து ஏற்றிருந்தேன். அதுக்கப்புறம் முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் தான் வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து நான் கரெக்டாக செவ்வாய் ஹோரையில் மதியம் 1:15 மணிக்கு தான் என்னுடைய பூஜையை வந்து ஆரம்பித்தேன். இந்த கலசம்லாம் நான் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம மதியமே வந்து ஒரேடியாக வந்து சமைச்சிட்டு சாப்பாடு வந்து நெய்வேத்தியமாக வச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சதுக்கப்புறம் பூசணிக்காய், பரங்கிக்காய் இந்த காய் தான் வந்து இன்றைக்கி செய்வாங்க நிறைய பேர் வீட்டில். ஸோ அதை வைக்கும் போதே வந்து திரும்ப குலதெய்வம் பானையிலேருந்து பூ வந்து விழுந்துச்சு. ஸோ திரும்ப வந்து எடுத்து வச்சுட்டு நல்லபடியாக வந்து ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாமே காமிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சாம்பிராணி புகை போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுற்றி போடுறது, வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாலை வேளையில் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் சுற்றி போடுங்க. சுற்றி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போகக்கூடாது. அதே மாதிரி இந்த
சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா குங்கிலியம், வெண்கடுகு, இந்த மாதிரி நாயுருவி வேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து சாம்பிராணி எந்த பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் சாம்பிராணி போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி விதைன்னு சொல்லக்கூடிய அந்த மருதாணி விதைகள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து போடும்போது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். வீட்டில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும். ஏன்னா குலதெய்வத்தோட அனுமதி வாங்கிட்டு தான் மற்ற தெய்வங்கள் எப்போவுமே வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய அம்மா அப்பா மாதிரி, நம்ம அம்மா அப்பா மூலமாக தான் இந்த உலகத்துக்கு வந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். அண்ணன், தங்கச்சி, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு சொல்லி நிறைய உறவுகள் வந்து வரும் நம்ம நம்ம வாழ்க்கையில். ஸோ அதுக்கு மூல காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்மா அப்பா. அந்த மாதிரி தான் வந்து குலதெய்வமும். நம்ம எத்தனை சாமியை வந்து கும்பிட்டாலுமே நம்ம குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு நம்ம எல்லா காரியத்தையும் செய்யும்போது நமக்கு நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நான் கலச வழிபாடு தான் வந்து எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து அமாவாசையில் இந்த கலச வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த கலச வழிபாடு செய்யணும்னு சொன்னதுக்கே ஒரு காரணமே என்னுடைய குலதெய்வமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நானாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ பானையை வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நான் விளக்கு ஏற்ற ஆரம்பித்தேன். விளக்கு ஏற்ற ஏற்ற நம்ம வீட்டில் நிறைய நல்ல மாற்றங்கள் நடந்துச்சு, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதுக்கு நன்றி கடனாக தான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்றிட்டு இருக்கேன். எப்போவுமே நமக்கு போகிற இடத்துல ஒரு கூடவே வரக்கூடிய ஒரு தெய்வம், காவலாக இருக்கக்கூடிய தெய்வம், அது குலதெய்வம் தான். இது நிறைய இடத்துல நானே உணர்ந்திருக்கேன். பெரிய விஷயம் ஒன்று வந்து பேராபத்து நமக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போகிற அளவுக்கு சில விஷயங்கள் வந்து மேஜிக்கில் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த மாதிரி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிறது நம்மளுடைய குலதெய்வம் தான். ஏன்னா யமதர்மரே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம உயிரை வந்து எடுக்க முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குலதெய்வத்தை வணங்காமல் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலுமே அதுக்கு பிரயோஜனம் இருக்காது. குலதெய்வத்திட்ட பேசுறது, குலதெய்வம் பற்றி எப்படி வந்து நம்ம தெரியலனா என்ன மாதிரி எந்த தெய்வத்தை வணங்குறது, இது எல்லாமே குலதெய்வம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். கோமாதான் வந்துட்டாங்க. கரெக்டாக பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கும் வாழைப்பழம் எல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக வந்து காக்கைக்கும் சாதம் வச்சு இந்த பூஜையை முடிச்சுட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய அமாவாசை வழிபாடு. இப்படி தான் வந்து என்னுடைய கலசம், குலதெய்வம் எல்லாமே நான் வந்து வழிபாடு செய்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.